அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சித்திரை மாத வளர்பிறை பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்காகவும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காகவும் உங்களுக்கு பணத்தடம் இருக்குது, உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்குது அப்படின்னா கூட இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். அப்புறம் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்வதற்காகவும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்காகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் நீங்கள் எப்போ வராகி அன்னைக்கு பூஜை செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்து வராகி அன்னை பாதத்தில் இந்த பரிகாரத்தை வச்சுருங்க. நிச்சயமாக நினைத்தது நடக்கும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சித்திரை வளர்பிறை பஞ்சமி. அந்த பஞ்சமி அன்று நீங்கள் வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். பணம் அதிகமாக பொருளாதார முன்னேற்றம் கிடைப்பதற்காக வழிபாடு செய்து பாருங்கள். வராகியம்மனுக்கு ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபங்கள் நான் நிறையா சொல்லியிருக்கிறேன். அதில் உங்களால் எந்த தீபம் முடியுதோ அந்த தீபம் ஒரு தீபமாகவோ அல்லது 5 தீபமாகவோ நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. செய்துட்டு அவங்களுக்கு நெய்வேத்தியம் இனிப்பு வகையானதோ அல்லது சர்க்கரை வள்ளிக்கிழங்கோ அல்லது வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், பால் உங்களால் என்ன முடியுதோ அதை நைவேத்தியமாக வைத்து அர்ச்சனை செய்து சிலை வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு அபிஷேகம் செய்துட்டு வழிபாடு செய்துக்கோங்க. வராகினிக்கு உரிய மலரான அந்த செவ்வரளி, சங்கு நிற உதாப்பு மற்றும் நீங்கள் மல்லிகை, பிச்சி, செந்தாமரை இதெல்லாம் வராகினிக்கு உகந்த பூக்கள். இந்த பூக்களால் அலங்காரம் செய்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். வழிபாடு செய்கிறதுக்கான பூஜைகள் ஏற்பாடு எல்லாமே செய்து முடிச்சுட்டு ஒரு நல்ல எலுமிச்சை பழம் ஒன்றை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு சிவப்பு நிற துணி விரித்து வச்சுக்கோங்க. சுவாமி படத்திற்கு முன்னாடி அல்லது சுவாமியோட சிலை இருக்குன்னா அதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு சிவப்பு நிற துணி சதுரமாக கட் பண்ணி வச்சு அதை விரித்து வச்சு அதில் நீங்கள் ஒரு எலுமிச்சைப்பழம், நல்ல ஒரு எலுமிச்சைப்பழமாக அதை வச்சுருங்க. வைத்த பிறகு அதில் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் வச்சுருங்க. அந்த எலுமிச்சை பழத்தில் வைத்துட்டு ஒரு 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. 5 கிராம்பு எடுத்துகிட்டு உங்களுடைய வேண்டுதல், உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுடைய பிரச்சனை தீரணும், ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அதை நினச்சிக்கோங்க. அல்லது உங்களுக்கு வருமானத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, தொழில் வச்சுருக்கீங்க ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாலும் அதை தீர வேண்டும் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. மகிழ்ச்சி வேண்டும், குடும்பத்தில் மகிழ்ச்சி வேண்டும், வேலை நன்றாக கிடைக்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நமக்கு அந்த வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்க வேண்டும், வாழ்க்கை சுமூகமாக போகணும் அப்படிங்கிறவங்களும் இந்த பரிகாரம் செய்யலாம். எல்லாத்திற்குமே உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் என்ன நினச்சி அந்த கிராம்பை வச்சு செய்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும். பிரச்சனை தீர நினச்சாலும் உங்களுடைய பிரச்சனை சொல்லி இந்த பிரச்சனை எனக்கு சரியாக வேண்டும் வராகி தாயா அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. 5 கிராம்பு எடுத்து அந்த எலுமிச்சை பழத்தில் குத்துங்க. எலுமிச்சை பழத்தில் 5 கிராம்பும் அதில் குத்திடணும். 5 கிராம்பில் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுருக்கிறீங்களோ, எந்த பிரச்சனையை சொல்கிறீங்களோ அதே சொல்லி நீங்கள் அதை குத்திட்டு வராகியம்மன் பாதத்தில் வச்சுருங்க. அந்த சிவப்பு நிற துணியில் வச்சிடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இந்த எலுமிச்சைப்பழ பரிகாரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். செய்து பாருங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். அந்த எலுமிச்சைப்பழம் காய்ந்த பிறகு, அதாவது 2 நாள் கழித்து கூட அல்லது மறுநாள் கூட நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துலையோ அல்லது ஓடும் தண்ணிலையோ நீங்கள் அதை போட்டுருங்க. நல்லா உங்களுக்கு பவர் கொடுக்குற இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். தீராத பிரச்சனையும் தீரும், தீராத கடனும் தீரும், எல்லாமே சரியாகும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா காலை இந்த பரிகாரம் செய்துக்கோங்க. மாலை பூஜை செய்கிறீங்க அப்படின்னா மாலை நீங்கள் இந்த பரிகாரம் செய்துக்கோங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அதிகாலை 5 மணிக்கு மேலே பஞ்சமி திதி ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் காலையும் வழிபாடு செய்து கொள்ளலாம், மாலையும் வழிபாடு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு எந்த நேரம் தோதுப்படுதோ அந்த நேரம் வழிபாடு செய்துக்கோங்க. மாலை நேரம் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே செய்வது மிகவும் சிறப்பான நேரமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். உங்களுடைய வழிபாடு வெற்றியை கொடுக்க வேண்டும், உங்களுடைய வழிபாடு நல்ல ஒரு தெய்வீக சக்தியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்பிக்கையுடன் நீங்கள் பூஜை செய்யணும். கடவுளை மனதார நம்பணும். எப்போவுமே நமக்கு கடவுளுடைய அருள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டும். அவங்களுடைய சக்தியை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய பூஜை முழு திருப்தியை உங்களுக்கு கொடுக்கும். அதற்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். பக்கத்தில் ஆலயம் இருக்கின்றது அப்படின்னா நிச்சயமாக ஆலயத்திற்கு போய்ட்டு வழிபாடு செய்து பாருங்கள். ஏன்னா ஆலய வழிபாடு இன்னமும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும். ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 5 பஞ்சமியோ அல்லது 7, 9 இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. 5 பஞ்சமி போதும். ஏன்னா வராகி அன்னைக்கு உகந்தது 5 பஞ்சமி நீங்கள் போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. உங்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும்.
இங்கே வளர்பிறை பஞ்சமிக்கு கோயில் போகலாமா, தேய்பிறை பஞ்சமிக்கு கோயில் போகலாமா அப்படிங்கிற உங்களுக்கு வந்து அந்த குழப்பமே வேண்டாம். எந்த வேண்டுதல் வச்சாலும் தாய்க்கு வந்து நீங்கள் 2 பஞ்சமிலையும் வைக்கலாம். ஏன்னா 2மே அவங்களுக்கு உகந்தது. தேய்பிறை மிகவும் உகந்தது, வளர்பிறையும் உகந்தது. ஆனால் நீங்கள் 2 பஞ்சமிலையும் நீங்கள் வந்து வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்யலாம். நமக்கு வந்து இந்த வளர்பிறை அப்படிங்கிறது வளரும், தேய்பிறை அப்படிங்கிறது தேயும் அப்படிங்கிற இருக்கிறதுனால நீங்கள் குழம்புறீங்கன்னு தெரியுது. தேய்பிறைங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாருக்குமே பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனையோ பெரிய பெரிய பிரச்சனையோ, குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இதில் தொழில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும். அது சரி பண்ணுறதுக்காக நீங்கள் தேய்பிறை பஞ்சமியை வந்து ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்யலாம். வளர்பிறை பஞ்சமி என்பது நம்ம வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம், தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும், நம்ம வாழ்க்கையில் இன்னமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இன்னமும் ஏதாவது பொருட்கள் வாங்க வேண்டும், இன்னமும் ஏதாவது ஒரு சொத்து ஏதாவது வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், நம்ம ஏதாவது ஒன்று வாங்க வேண்டும், புதிதாக ஒரு பொருள் வாங்க வேண்டும் அப்படின்னா கூட இந்த வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று இந்த வாங்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் வாங்கலாம். ஒரு தங்கம் வாங்கணும்னு நினச்சா கூட கடவுளுடைய அனுகிரகம் இல்லாமல், அதிர்ஷ்டம் இல்லாமல் வாங்க முடியாது. அதனால் எல்லாமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் நம்ம எல்லாமே சிறப்பாக வாழ வேண்டும், நல்ல ஒரு பணவரவு வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. எப்போதுமே உங்களை காக்கின்ற தெய்வம் குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும், இந்த 2 தெய்வமுமே நம்ம கூட எப்போதுமே இருப்பாங்க. நம்ம எல்லா தெய்வத்தையும் நம்ம வழிபாடு செய்கிற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும். எல்லா தெய்வமே நமக்கு வருவாங்களான்னா கிடையாது. நமக்கு இஷ்ட தெய்வமும் குலதெய்வம் தான் வருவாங்க. ஒரு சில நேரம் குலதெய்வம் கூட வர முடியாத நேரத்தில் இஷ்ட தெய்வம் வந்து காப்பாற்றுவாங்க. இது நான் நிறைய பேர் சொல்கிறத நானே கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்கவுங்க இஷ்ட தெய்வம் தான் நிறைய பேர்த்த வந்து ஒரு சில சூழ்நிலையில் காப்பாற்றிருப்பாங்க. அதனால் குலதெய்வமும் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் தான் இஷ்ட தெய்வமும் வழிபாடு ரொம்ப நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செய்து பாருங்கள். மாதம் 2 முறை பஞ்சமி வரும் பார்த்திங்களா, 2 முறை மட்டும் வழிபாடு செய்தாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். முடிந்தால் தினமும் கூட வழிபாடு செய்யலாம். நம்மக்கிட்ட படமும் சிலை இல்லைன்னா கூட விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலே போதும். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.